காதல் என்பது அது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா கூட, ஒரு காதல் இன்னொன்னு கலப்பு திருமணத்தினால் மட்டும் தான் சாதியம் உடையும்னா உடைஞ்சிருக்கா? இதுவரைக்கும் உடைக்கப்பட்டிருக்கான்னா இல்ல. ஏன்னா, ஒரு ஒரு பெண்ணும், ஆணும் வேற்று சமூகத்தினர் திருமணம் செய்து கொண்டாலும் கூட, இங்க அதிகப்படியான அளவிற்கு அந்த ஆணின் சாதியம் பெண்ணின் பின்னால ஒட்டிக்கிடுது. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க அந்த சாதியின் பட்டியல்ல தான் வராங்க. அதே மாதிரி இன்னொரு மாற்றம் இன்னைக்கு நடக்குது எப்படின்னா, அந்த பெண் வலுவுடைய இடத்தில் உள்ள பெண்ணா இருந்து, அதே ஒரு ஆண் திருமணம் பண்ணிக்கிட்டுதான், மாற்று சமூக ஆண் திருமணம் பண்ணிக்கிட்டான்னா, அந்த பெண்ணுடைய சாதியத்துக்குள்ள அந்த ஆண் போறானே தவிர, சாதியம் எங்கேயுமே உடைபடவில்லை. இன்னொரு சிக்கல் என்ன ஆகுதுன்னா, இவர்கள் 2 பேருடைய திருமணம், இவர்களுக்கு இன்னைக்கு 90 விழுக்காடு சாதியை மாறி திருமணம் செய்து கொண்டவர்களுடைய வாழ்க்கையை நாங்க அருகில் இருந்து நெறைய பார்க்கிறபோது, தனித்து விடப்படக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க ஆளாகுறாங்க. இன்னைக்கு நாங்கள் கலப்பு திருமணம் பண்ணி இவ்வளவு பெரிய ஆட்களா வந்துட்டோம்னு சொல்லக்கூடிய தலைவர்களை தாண்டி, அவர்கள்ட்ட பொருளாதாரம் பெருசாக்க பிரச்சனை இல்ல. மற்ற அங்கேயும் இருக்குது. அவர்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை வந்து ஒரு சிக்கலா நிக்குது. கலப்பு திருமணத்தினால், காதல் திருமணத்தினால் சாதியம் உடையுமா என்றால் உடையாது.